வெளியில் போகணுன்னா தான் பெட்ரோல் அப்போதைக்கு தான் பெட்ரோல் போடுவார். நான் இங்கே நிற்கிறேன், ரோட்டில் நிற்கிறேன். பெட்ரோல் வந்து அவங்க போடுறாங்க. இது பாருங்கள், ரோடு ஃபுல்லாக ரோடு தெரியுதா, ஃபுல்லாக ரோடு. ரோட்டில் நின்று அது நிற்கிது. ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. ஒரு அர்ஜென்ட்டுக்கு எங்கன்னா போகணுன்னா அவர்கிட்டருந்து போக முடியாது. இதுதான் என் மன்னவருக்கு தான் பண்ணுவார் எப்போதுமே. அவருக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும். ஒரு குட்டி ஷாப்பிங் போகலான்ட்டு ஊருக்கு போகிறோம் நாளைக்கு. அதனால் ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணலான்ட்டு வெளியில் கிளம்புனா மலைக்கு கூட பொறுக்கலை. நாங்கள் வெளியில் கிளம்புறது. என்ன தலையாட்டுறீங்க? ஆமாம் சொல்லுங்க. மலைக்கு கூட பொறுக்கலை, தூருது. என்ன பண்ணுறது? இருந்தாலும் நாங்கள் போவோம். அது எப்படி தெரியுமா, நாங்கள் 3 பேர் போகிறோம். 3 பேர் ஷாப்பிங். அதனால தான் மழை தூருது போல இருக்குது. சரி, அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஆனால் அங்கே போயிட்டு கொஞ்சமாக தான் எடுப்பேன் வீடியோ. வீட்டுக்கு வந்து என்ன வாங்கினேன் அப்படின்னு காட்டுறேன். குட்டி ஷாப்பிங் தான். ஷாப்பிங் வந்தாச்சு. கழுதக்கட்டா குட்டிச்சேவரு. எங்கே வருவோம்? டி நகர் தான் வந்திருக்கோம். டி நகர் ஷாப்பிங். இங்கே பாருங்களேன், குட்டி 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 குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குது. நான் எங்கள் பாப்பாலாம், எங்கள் பேத்தி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு தான் நிறைய எடுத்து கொடுப்போம். குட்டி குட்டி குட்டியாக. அங்கே பாருங்கள், ஜிஆர்டி 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 ஜிஆர்டி. இந்த யாராக இருந்தாலும் இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பாலத்துக்கு அடியில் இருக்கிற, பிரிட்ஜுக்கு அடியில் இருக்கிற கடைகளில் எடுங்க. கம்மியாக நல்லா பார்கெயின் பண்ணலாம். கடைக்குள்ளே எடுக்கிறத விட இந்த மாதிரி கடைகள் எடுத்திங்கன்னா பார்கெயின் பண்ணலாம். நான் இப்படி தான் எடுப்பேன். நகைக்கடை தான் தரணும். நகைக்கடைங்க தான், ஏகப்பட்ட நகைக்கடைங்க. இது நகைக்கடை தான். போத்தீஸ். இங்கே ஜிஆர்டிக்கு தான் வந்திருக்கோம். எதுக்குன்னு அப்புறம் சொல்கிறேன். ஃபுல்லாக நகைக்கடை தான். ஏன்டா நீ வேற வச்சுக்கோமா, இங்கே வச்சுதா வச்சுதா. அஞ்சு இருக்கு. ஐயோ, பார்க்கலாமா? ரெண்டுமே ரேட்டு சொல்லுவா. ஜட ஜட எவ்வளோ வீட்டில் கரண்டியை வச்சு முடிய ஸ்ட்ரைட்னிங் பண்ணோம். ஹாய், உங்களோட மனநிலை எப்படி இருக்குது சொல்லுங்கள், ஏதாச்சும் சொல்லுங்கள். மைக்கு மனநிலை எப்படி இருக்கு சார் சொல்லுங்கள் சார். 10,000 ரூபா போயிடுச்சு சார்.
எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ரேஸ்லெட்டு. அதை கலட்ட சொன்னால் கலட்ட மாட்டேன்ட்டான். 10,000 ரூபாங்க. 10,000 வந்து 500 தான் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஜிஆர்டியில் தான் எடுத்தோம். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பாரு, கண்ணாடி 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 கண்ணாடி. இதுவா எங்க இருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். அப்புறம் ஹைப்பை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஒன்றும் இல்லைங்க, எங்கள் பையனுக்கு ப்ரேஸ்லெட் வாங்க தாங்க போனோம். போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு ஒன்றும் வாங்குகிற மாதிரி இல்லைங்க, பயங்கர ரேட்டு. ஏதோ எங்களால் முடிஞ்சதை அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்து, நம்ம புள்ள இல்லையா வாங்கி தானே தரணும். ப்ரேஸ்லெட்டு அது தேஞ்சு போச்சு, அதனால். அப்புறம் பசி எடுத்துருச்சு. அப்புறம் அவங்க பக்கத்தில் ஒரு ஹோட்டல், பரவாயில்ல, 105 ரூபா தான் சாப்பாடு, சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பாய். இருங்க போய்டா. நான் சாப்பாடு மெயின் பிக்சரே இருக்குது. பாருங்கள் என் அழகை பாருங்கள். எனக்கும் இந்த மாதிரியெல்லாம் நகையெல்லாம் போட்டு பார்க்கணும் தாங்க ஆசை. ஆனால் இல்லைங்க, இந்த ஜென்மத்தில் கிடையாது. அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் நான் போட்டு பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அழகாக இருக்கேனா? அங்கே பொம்மை இருந்துச்சுங்க, அந்த பொம்மையில் என்னோடய ஃபோட்டோவை மூஞ்சை ஒட்டி வச்சுட்டேங்க. அவ்வளோதாங்க. பாய்ங்க, டாட்டாங்க.